கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டையே ஒரு 2 நாட்களாக இந்த மடப்புறம் இளைஞர்கள் காவல்துறை விசாரணைக்கு சென்ற இளைஞர் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு அரசியல் காரணங்கள்லாம் இருப்பதா பல்வேறு அரசியல் கட்சிக்காரங்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. குறிப்பா பார்த்தோம்னா பாஜக தலைவர் நயனார் அவர்கள் கூட முதலமைச்சரை நோக்கி 9 கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்கலங்கின முதலமைச்சருக்கு இந்த சம்பவம் கண்கலங்க வைக்கலையான்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட எதிர்கட்சி தலைவர் கூட வலியுறுத்திருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல அரசியல் காரணம்னு நிறைய சொல்றது நான் ஏத்துக்கிறல. இதுல அரசியல் காரணம் இல்லை, மனித விரோதம், காட்டுமிராண்டித்தனம், மிருகத்தனமாக இயந்திரத்தனமாக காவல்துறை செயல்படுவதுடைய வெளிப்பாடு. இதை மனித இதயம் படைத்த அனைவருமே கண்டிக்கிறோம். சாதாரண கடந்து போகல. எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாது. நடந்த தவறுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். இதுதான் நான் பேச வேண்டிய ஒரு அம்சம், கருத்து. ஜெய்பீம் படத்துக்கு முதல்வர் கண்ணீர் வடித்தார் என்று சொன்னால் இப்பொழுது சிரிச்சாரா? நான் நயனார் கேட்கிறேன், மணிப்பூருக்கு உங்க பிரதமர் இதுவரைக்கும் போயிருக்காரா? 2 பெண்களை நிர்வாணமாக, அதுவும் இராணுவத்தில் பணியாற்றிய ஒருவருடைய மனைவியை நிர்வாணமாக அழைத்து சென்றார்களே. நாடாளுமன்ற தேர்தலும் கூட வாக்கு கேட்டு போக முடியாத ஒரு கேடுகட்ட பிரதமர் இந்த நாட்டை ஆளுநர். நீங்களா வெக்கி தலைமுடிய வேணாம். நான் ஒப்பிட்டு பேசல. அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் நடக்கிறது, நடக்கக்கூடாது. நடந்த தவறை வன்மையாக கண்டிக்கணும், அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். மடப்புறத்தில் நடந்தது மனித இதயம் படைத்த அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை ஏற்கனவே மனித விரோத காரியங்களில் ஈடுபடுவதை எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக கண்டித்து கொண்டிருக்கிறோம். இதுல அரசியல் குளிர்காய நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே ராமநாதபுரத்திலே மணிகண்டன் என்ற பையனை லாக்அப் டெத்தில் அடிச்சு கொண்டான் காவல்துறை. அங்கெல்லாம் நாங்க எழுச்சி தமிழர் திருமாவளா இருந்தாலும், இடதுசாரிகளாக இருந்தாலும், நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள் எல்லாம் அதில் கடுமையான ஆர்ப்பாட்டத்தை மதில் நடத்தணும், நடவடிக்கை எடுக்க சொல்லி. இதுல நாங்க திமுக ஆதரவுலாம் கிடையாது. எங்களுக்கு திமுக ஆதரவு என்றாலும் உளவுத்துறை சரியில்லை, காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனம் தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஆதரவு என்பது சித்தாந்த ரீதியாக. ஆனால் கயமத்தனம், காட்டுமிராண்டித்தனத்தை, காவல்துறை அராஜகத்தை ஏற்றுக்கிற மாட்டோம். இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்றுக் கொண்டார். எடப்பாடி மாதிரி 13 பேரை காக்கா குருவிகளை போல சுட்டு கொன்றதை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியில்தான் பார்த்தேன் என்று சொன்ன முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அல்ல. சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் 6 போலீஸ்காரர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். துறை ரீதியான நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனே நிவாரண நிதி, நீதி, அதற்கான வேலை ஆரம்பமாயிருக்கு. அதனால ஏதோ போற போக்குல பேச்சுன்றது ஏற்றுக்கிற முடியாது. மடப்புறத்தில் நடந்த சம்பவம், ஒருத்தங்க ஊழியர் அவங்க இருந்திருக்கிறாரு. அந்த ஊழியர்கிட்ட கார் சாவியை கொடுத்ததாக சொல்றாங்க. அவர் காரை பார்க்கிங் போன இடத்துக்கு திரும்பி வரும்போது நகையை காணவில்லை இருக்காங்க. காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மினிமம் ஃபோர்ஸ் தான், குறைந்தபட்சம் தான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒருத்தரை அடிச்சு கொள்ற அளவுக்கு தொடர்ச்சியா நடக்குது நாட்டில். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்ணை ஜெயராஜ ஒரு போனுக்காக அடிச்சு கொள்ளலையா? இதுல சில பேர் ஜாதி, இந்த 6 போலீஸுக்காரர் என்ன ஜாதி தெரியுமா? இதுல குளிர்காய் இருக்கு. எப்படி சங்கி உள்ள நுழையாம பாருங்க. மணிப்பூர்ல இன்றைக்கு வரைக்கும் கலவரத்தை அடைக்க முடியல. அதை பார்க்கறதுக்கு போறதுக்கு துப்பு இல்லை. ஜம்மு காஷ்மீர்ல ராணுவ உடை தரித்து சுற்றுலா பயணிகளை கொண்டுட்டு போனவன இன்னைக்கு அடையாளம் கண்டு பிடிக்க துப்பு கட்ட ஒன்றிய உளவுத்துறை
இதை மூடி மறைக்கிறதுக்காக பாகிஸ்தான் மீது போர் தொடுத்த இந்த ஒன்றிய கேடுகட்ட பாசிஸ்ட் அரசு, அந்த கட்சியை சேர்ந்த நயனா நாயந்திரி நீலி கண்ணீரை பத்தி பேசலாமா? உங்களால நீலி கண்ணீர் வடிக்க கூட மணிப்பூருக்கு போறதுக்கு துப்பு கட்ட ஒரு பிரதமரை நீங்க கட்சி ஆட்சி நடத்துறீங்க இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல பட்டேல் சாதி சமூகத்தை சேர்ந்த எங்கள் தொப்புள்ளிக்குடி உறவுடைய பிள்ளைகளை, பழங்குடி பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டு எரிச்சிட்டு, காவல்துறை உங்க மகளை எரிச்சிட்டாங்க சாம்பல் கொடுத்துட்டு போறானே உத்தரப்பிரதேசத்துல. அதோட கேடுகட்ட ஆட்சியா தமிழ்நாடு நடக்குது. அதனால மடப்புறத்தில் நடந்த சம்பவம், அந்த 6 காவல்துறை அதிகாரிகளும் நடந்து கொண்ட முறை எந்த மனித வர்க்கமும் ஏற்றுக்கொள்ளாது. உலக நாகரிக சமூகத்தில் இன்றைக்கு மனிதநேயம் பேசக்கூடிய இந்த சமுதாயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியவில்லை. அதனால அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்யணும். அவங்கள தற்காலிக நீக்கம் பண்ணிருக்கீங்க, நிரந்தரமா அவங்கள காவல்துறை விடுவிக்கப்படணும், டிஸ்மிஸ் செய்யப்படும். அப்பதான் இவங்க மேல நீங்க எடுக்கிற நடவடிக்கை வச்சுதான் எதிர்காலத்தில் காவல்துறையில் இந்த மாதிரி கருப்பாடுகள் உள்ள இருக்காது. காவல்துறையில் கருப்பாடுகள் இருக்கிறது காவி வடிவத்தில், காவி உருவத்தில். இதெல்லாம் இந்த சில்மிஸ் இந்த வேலையை பூரா பார்க்கறது பூரா காவி கூட்டம். அரசு இயந்திரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க காவி. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும், சட்ட ஒழுங்கு எப்படியாவது சீர்குலைக்கணும், அது திட்டம். அது RSS சங்கியுடைய திட்டம், பாஜகவுடைய திட்டம். ஆனா அந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கல, மக்கள் இடம் கொடுக்கல. அதனால எப்படியாவது எல்லா வகையிலையும் ஒரு சாதி தகராலோ அல்லது மத தகராலோ, முருகன் மாநாடுன்னு போட்டேன், எப்படியாவது மத தகரால் இழுத்துடலாம், சிக்கந்தர் மலையை காப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இங்கே மதுரை மக்கள் முறியடிச்சு காட்டணும், மத கலவரத்தை தடுத்து காட்டணும். இப்ப இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, துயரமான சம்பவம். அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு நான் மிகுந்த என்னுடைய மன வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களுடைய இழப்பு தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. நாங்க வார்த்தையால சொல்லலாம், ஆனா தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே நீதிமுறை நடைமுறை இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் பெரிய ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. ஒருத்தர் மேல புகார் கொடுத்தா சட்ட பரிபாலன அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த புகாரின் அடிப்படையில் வச்சு துன்புறுத்துவது, அடிச்சே கொள்ளுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு யோக்கியது இருக்கா? பெண்ணை ஜெயராஜுடைய அந்த லாக்அப் டெத் மரணத்தை இயந்திரத்தனமா நீங்க நடத்தலையா? அன்றைக்கு அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாதான் லாக்அப் டெத்து, இது ஜெயில இருந்தாருன்னு சொன்னார். புது வழக்கம் சொன்னாரு. பூரா புது விஞ்ஞானிகள் அங்க அதிமுக. முதலமைச்சருக்கு தெரியாம எப்படியா துப்பாக்கி சூடுக்கு ஆர்டருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தாரு? காவல்துறைக்கு எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? துப்பாக்கி சூடு நடக்குது தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொல்றதுக்கு ஒரு கூப்பிட்ட முதலமைச்சராக இருந்தார்ல எடப்பாடி. அது மாதிரிதான் கடம்பூர் ராஜு இயந்திரத்தனமா அடிச்சு விடிய விடிய ஒரு செல்போன் ஓசி கேட்டதுக்காக அவனை அடிச்சு, அப்படி மகனையுமே அடிச்சு தூக்கிட்டு போய் இரவோடு இரவாக மருத்துவமனையில் சேர்த்து டாக்டர் இயந்திரத்தனமா அவங்களுக்கு கொடுத்து சிறையில் கொண்டு போய் கோவில்பட்டி சப் ஜெயிலில் வச்சாங்க. ஜெயிலில் தானே இருந்தாங்க, 15 நாள் கழிச்சு இறந்தாரு. அதனால இதற்கு இந்த விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் இது பெரிய தவறு தான். ஆனா அதிமுக எடப்பாடி ஆட்சியில் 13 சுற்ற மாதிரிலாம் இல்லை. இது தவறு என்பது இன்றைக்கு சிபிசிடி விசாரணைக்கு உடனடியாக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்.
வேற என்ன முதலமைச்சர்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த 6 பேரும் முதலமைச்சர் நேரம் அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுப்புண் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இதனுடைய துறை அமைச்சரே முதலமைச்சர் தான் கோரிக்கை. ஆமா, அதான் எடப்பாடி மாதிரி தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலையே. ஒரே நடவடிக்கை எடுத்திருக்கிறார் 6 பேர்ல. இதே சில பேர் ஜாதி ரீதியா 6 பேருமே ஒரே ஜாதி கிடையாது, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க. இதுல ஜாதி எங்க இருக்கு? ஜாதி தரல எதவாவது பத்த வைக்க பார்க்கிறான். இன்றைக்கு உடனடியாக சட்ட ஒழுங்கு ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலகத்தில் 24 மணி நேரத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த துயரத்தில் பங்கெடுத்துக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த துயர சம்பவத்தை கண்டிக்கிறார், நிவாரணம் தேட முற்படுகிறார். இதுவே இறுதியான லாக்அப் இந்த ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கணும் என்று கருதுகிறார். அதற்கான முனைப்புகளில் நடவடிக்கை ஈடுபடுகிறார். ஆனா நீங்க ஏதாவது சாக்கு சொல்லணும், இந்த ஆட்சிக்கு அவப்பேர் அடிப்படையில் தான் பேசுறீங்க. இது மக்கள்கிட்ட எடுபடாது. நிச்சயமாக என்ன சொல்றேன்னு கேட்டா, சம்பவம் நடந்தது தவறு, கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக எடப்பாடி ஆட்சி நடந்த தவறை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி, பாஜக பாசிச ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள் நடக்கக்கூடிய அராஜகத்தை, சட்ட ஒழுங்கு சீர்குலைவை நயனாநாயகர் எட்டி பார்க்கணும். மணிப்பூருக்கு உங்க பிரதமர் போகவே முடியல, ஓட்டு காட்டு கூட போக முடியல. கலவரம் 2 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வெளியே நடமாட முடியல. பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பகிரங்கமாக நிர்வாணம் நடக்குது. அது மாதிரியா தமிழ்நாட்டில் இருக்கு? இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. நீங்க இதுல சில பேர் வலைதளங்களை பார்க்குற ஒரு சாதிய நோக்கத்தோட பார்க்குறாங்க. அரசு அதிகாரிகளை சாதிய நோக்கத்தோடு இது செய்யலை. திருட்டு புகாரை விசாரிக்கிற முறையில் விசாரிக்கல, இல்லீகலா விசாரணை நடந்திருக்கின்றதா நம்முடைய குற்றச்சாட்டு. இதற்காக நீங்க இப்ப பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய லாக்அப் டெத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அப்படி பார்த்தா அரசாங்கம் ஜாதியா பார்த்தா நாட்டில் எதுவுமே இயங்க முடியாது. அவரை அடிச்சதுல ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் இறந்தார்களே, பென்னிக்ஸ் ஜெயராஜ், அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு இதை ஜாதி முத்திர குத்த பாக்குறீங்களே, அதை எப்படி சொல்லுவீங்க? இப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்க ஒரு பெரியாரின் தொண்டன், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் நாங்க எந்த இதையுமே மனித விரோதம் எங்கே நடந்தாலும், யாருக்கு நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிற்போம். பெரியார் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணு ஆணும், ஆண் பாதிக்கப்பட்ட ஆண் பக்கம் நிற்போம், பெண் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்போம். முதலாளி தொழிலாளி, தொழிலாளி பாதிக்கப்பட்ட தொழிலாளி பக்கம் நிற்போம். யார் பாதிக்கப்படுறானோ அவன் பக்கம் நிற்போதான் எங்களுடைய குரல். இதுல எங்களுக்கு ஜாதி மதம்லாம் எங்க கண்ணுக்கு தெரியாது. கௌசல்யா சங்கர் உடுமலைப்பேட்டையில் நடந்தது ஆணவ படுகொலை. இன்னைக்கு வலைதளத்தில் கத்துறீங்களே, யாராவது குரல் கொடுத்தீங்களா? நாங்களாம் அதுக்கு வலுவா குரல் கொடுத்து நின்றோம். பாதிக்கப்பட்ட பக்கம் நின்றா இன்னைக்கு யாராவது பேசுறீங்களா? இந்த ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், அந்த நோக்கத்தோடு சாதியா மதமா அப்படின்னு பார்த்து நீங்க எப்படியாவது கலவரம் பண்ணணும். ஏன்னா மின்சாரத்தோட வேகமா பாயக்கூடியது ஜாதி கலவரம், காற்றோட வேகமா பரவக்கூடியது மத கலவரம், ஜாதி கலவரம். அதுக்குதான் முருக பக்தர் மாநாடு போட்டா நாங்க அடைக்கிட்டோம். இப்ப இதுல என்ன ஜாதி இருக்கு? 6 காவல்துறையிலேயே எல்லா சாதியும் இருக்கு, சமூகத்துக்காரர் இருக்கான். அவன் சாதிய நோக்கத்தோட ஒரு அடிக்கல, என்ன சாதின்னு அவனுக்கு தெரியாது. அதனால பெரியார் மண்ணு. இப்ப நீங்க சிறுவில்லிபுத்தூர்ல ஆட்டம் போட்டாங்க கோயிலுக்குள்ளேயே, அதை என்ன போட்டாங்க தெரியுமா? கீழே அதான் நாங்கள் அனைத்து ஜாதிகளையும் அர்ச்சர் ஆகணும்னு சொல்றோம், இவங்க வேற ஜாதின்னு போட்டாங்க. நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம், எல்லாமே பார்ப்பான், எல்லாமே பாப்பாப்பேன். அது பழைய வீடியோ. பழைய வீடியோ என்ன? எப்ப ஆட்டம் போட்டிருக்கீங்கள, அது மாதிரிதான் அவளுக்கு ஒரு நீதி, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நீதியா இருக்கு. இதை நம்ம ஒண்ணுக்கு ஒன்று பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பாஜகவுக்கு இரையாயிடக்கூடாது. அதனால சம்பவம் நடந்ததை நாங்க கண்டிக்க. மணிகண்டன் பிரச்சனையா இருந்தாலும் சரி,
கோகுல்ராஜுடைய ஆணவ படுகொலையா இருந்தாலும் சரி, அங்கே நாங்கள் பார்க்கின்ற பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும். இதுதான் எங்கள் பார்வை, பெரியாரின் பார்வை, ஒரு திராவிட இயக்கத்துடைய பார்வை, இன்னும் சொல்ல வேண்டால் ஒரு மனிதனின் பார்வை. நீ அந்த பார்வையை பார்க்கணும். அந்த பார்வையை விட்டுட்டு வேறொரு பார்வைக்கு திசை திரும்பி போனால் தமிழ்நாடு மண்ணு பெரியாரால், அண்ணாவால், திராவிடத்தால் பக்குவப்பட்ட மண்ணு. நாங்க இந்த திராவிட ஆட்சியை ஏன் தூக்கி பிடிக்கிறோம் நினைக்கிறா? மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு இல்ல நைனா நாகேந்திரன். ஊபி மாதிரி பட்டியல் சாதி சமூகத்தை சேர்ந்தவர்களை, பழங்குடி மக்களை தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு சுடுகாட்டில் எரிச்சிட்டு போய் சாம்பலை கொண்டு போய் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டில் கொடுக்குற ஆட்சி இங்க இல்லை. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். உரிய நிவாரணத்தை உடனடியாக செய்யக்கூடிய ஆட்சி. இந்தியாவிலேயே அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விஷயத்துல 5 மாதத்தில் தீர்ப்பு வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதனால இங்க ஆணவ படுகொலையா இருந்தாலும் சரி, சாதிய வன்மத்தோடு நடக்கக்கூடிய சம்பவங்களா இருந்தாலும் சரி, எங்களை போன்றவர்கள் முதலாளா நிற்கிறோம். அதனால எங்களை போன்ற கோடான கோடி பெரியாரின் தொண்டன், அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண்ணில் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வலைதளத்துல பதிவிட்டு சாதிய தூண்டி விட்டுலாம் நினைக்காதீங்க. இங்க அனைவரும் சகோதரராக வாழ்றோம், அனைவரும் இங்கே புரிந்து கொண்டு வாழ்கின்றோம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஒருங்கிணைந்த சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை போதிக்கின்ற மண்ணாக தமிழ்நாடு மண், பெரியார் மண் இருக்கு. அதனால இங்க இந்த சில்லு முண்டி விடுற வேலை, ஜாதி அதெல்லாம் எடுக்காது. நடந்த சம்பவம் என்ன? காவல்துறை அராஜகம். காவல்துறை அராஜகம் இன்னும் இருக்கு, இல்லாம இல்ல. எந்த ரவுடியாவது காவல்துறை கொலைகாரனை அடிச்சிருக்கா? இது மாதிரி நான் கேட்கிறேன். பெரிய பெரிய பட்டியல் வச்சிருக்கல, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பட்டியல் வச்சிருக்கல போலீஸ். அந்த பட்டியல் இருக்கிறவன, ரவுடி பட்டியல் இருக்கிறவன அடிச்சிருக்கியா கூப்பிட்டு? எந்த ரவுடியாவது லாக்அப் டெத் ஆயிருக்கானா? அப்புறம் அடிக்கிறது. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் கூட மதுரையில் இட்லி கார்த்தின்னு ஒரு பையனை அடிச்சு லாக்அப் டெத்ல கொண்டுட்டான். நானு மீத்தா பாண்டி ஹண்டி டிஃபன் உள்ளிட்டு தான் போறான்னு இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்ன ஜாதி கிடையாது, எங்களுக்கு ஒரே ஜாதி மனித ஜாதி. மனித ஜாதியில யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவன் நிற்போம். அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கணுனை நாங்கள் நடவடிக்கை எடுக்க வரை போராடுவோம். அதான். அதனால மணப்புற சம்பவம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம். அடிச்சே லாக்கட்டத்தில் கொண்டிருக்காண்டா, அப்ப எப்படிப்பட்ட மிருகத்தை காவல்துறையில கையில் வச்சிருக்கோம். அவங்களா களை எடுக்கணும், தண்டிக்கப்படணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக எதிர்கட்சிகள் எதிரி கட்சி மாதிரி செயல்படுவதும், சில அமைப்புகள் ஜாதியை கொண்டு வந்து பூத்துறதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. நன்றி சார். நன்றி.